இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பாட்டு என்ன தப்பு இருக்கு? ஏன் முட்டாள்தனமா எல்லாமே சிந்திக்கிறீங்க? ஆன்மீகங்கிறது ஆன்மீகம் என்றால் ஒரு மனிதனை ஒழுக்க நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். இங்க பாரு, நீ சொல்லக்கூடியது என்னன்னா அவர் என்ன முழுமையா பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஆன்மீகத்தை பத்தி பேசினா தப்பு இல்லைங்கிறது என்னுடைய வாதம். ஆன்மீகம் என்ற அந்த சிந்தனையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற போதனைகளையும் மறந்தான். ஆகவே எல்லாம் மறந்தான். இன்னைக்கு சோசியல் மீடியா பெருத்து போச்சு. ஒரு செல்போனை தொட்டா அதிலே ஒரு ஆபாச படங்கள் நிக்குது. வாழ வேண்டும் கொண்டு போய் சேர்ப்பது சரியான விஷயமா சார்? பள்ளியில தான் சார் அதாவது ஒரு இளைஞனுடைய ஒரு சமூகத்தின் கட்டமைப்பை தவிர்த்து எந்த ஒரு மதத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இதை பற்றி பொருள் கொடுக்கல. திமுக யாரும் சோசியல் மீடியா ஒரு விஷயம் சார். சோசியல் மீடியா என்பது திராவிட சிந்தனை உள்ள தமிழகம் தனிநாடாக ஆக்குங்கள் என்ற சில சிந்தனையாளர்கள், சில பிற்போக்கு சிந்தனை, சில தீய சக்திகள், தேசத்துக்கு எதிரான தீய சக்திகள், அதாவது நல்லதை மட்டும் நாங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். அதான் சொல்றேன், மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் நீங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அதே சமயம் குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும், பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களும். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இருவருக்கு. காமாட்சி சார், சமீபத்தில் அதாவது நேற்று அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் RSS சித்தாந்தம் கொண்டுள்ள ஒரு நபர் ஒரு ஆன்மீக சொற்பாற்றல் ஒன்று செஞ்சுருக்காரு. அன்பில் மகேஷ் கூட மிகவும் நெருக்கமான ஒரு புகைப்படங்களும் வெளியே வந்திருக்கு. திமுக இந்த மாதிரி RSS சித்தாந்தத்தை பள்ளிகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா? RSSக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு? இல்லையா? RSSக்கு ஒரே சித்தாந்தம், ஒன் இந்தியா, ஒரே மொழி, ஒரே இனம். அதுதான் RSSனுடைய சித்தாந்தம். அவர்களுக்கு வேற எந்த சித்தாந்தமும் இல்லை. புரியுதா? இது எல்லாமே இந்து நாடு, இந்து ராஷ்டிரா. அவங்கள கேட்டால் இந்து ராஷ்டிரான்னு தான் சொல்லுவாங்க. இந்து ராஷ்டிரா, எல்லாம் ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மக்கள் அப்படின்பாங்க. நீங்கள் உங்கள் சித்தாந்தம்? என்னுடைய சித்தாந்தம் எல்லாம் 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 எல்லாருக்கும் உரிமை உள்ளது என்பது எங்களுடைய சித்தாந்தம். இல்லை, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பாட்டு என்ன தப்பு இருக்கு? ஏன் முட்டாள்தனமா எல்லாமே சிந்திக்கிறீங்க? ஆன்மீகங்கிறது ஆன்மீகம் என்றால் ஒரு மனிதனை ஒழுக்க நெறிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கிறாங்க, முஸ்லீம்கள் குரானை ஓதுறாங்க, அது மாதிரி இதை படிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு சார்? இது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல மொத்தமாவே இது ஒரு பாடத்திட்டத்துல இல்லாத ஒண்ணு தானே. அப்படி எல்லாம் நீ இல்லாத ஒண்ணுலாம் கிடையாது. என்ன இல்ல, எதுல எது இல்ல? நான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது உங்களுக்கு ஆதரவாக தான் கொஸ்டினே கேட்கறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, திமுக ஏன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம? எதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன்ப்பா. எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்? ஆன்மீக சனாதானத்தை திருதன்னு சொன்னது. சனாதானம் என்பது வேறு. சனாதானம்னா என்ன தெரியுமா? சனாதானத்தை ஆதரிக்கக்கூடிய RSS. சனாதானம் அவர் RSS ஏன் அவருக்கு ஒரு முத்திரை குத்துற? சார், உங்க திமுக உறுப்பினர்கள் தான் சோசியல் மீடியால ஒரு RSS காரன்னு முத்திரை குத்துனது, நான் இல்ல கண்ணே. அவர் எதுவா கூட இருக்கட்டும். இப்ப இவர் கூட திரு ராமன் அவர்கள் கூட RSS தான். காமாட்சி நாயுடு கூட RSSல இருந்து 4 சாக்கா முடிச்சு வந்தவன் தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் கத்துக்கணும், எல்லாம் கத்துக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை மறக்கணும். அதுதான் மனித இயல்பு. கெட்டதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. நாங்க சனாதானத்துக்கு எதிரின்னா, சனாதானம்னா என்ன? தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்கிறதா சனாதானம். தலையில பிறந்தவன், புஜங்கத்துல பிறந்தவன், இடுப்புல பிறந்தவன். அப்ப திமுக ஆன்மீகத்தை ஆதரிக்குதா? அப்படி வச்சுக்கலாமா? ஆன்மீகத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆன்மீகம் என்பது இறை வழிபாட்டை நாங்கள். மூட நம்பிக்கை ஆதரிக்குதா? எது மூட நம்பிக்கை ஆதரிக்குதா? மூட நம்பிக்கை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நேற்று நடந்த விஷயம் அதானே. என்ன மூட நம்பிக்கை? என்ன பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி அக்னி மழை பெய்யுன்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குன்றாரு, ஓலைச்சுவரிகளை எரிஞ்சு போச்சுன்றாரு. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா?
கண்ண இங்க பாருங்க, குழந்தைகளுக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்ததை சொல்றது வந்து தப்பு இல்லை. தப்பு மூட நம்பிக்கையை திணிக்கிறது, அதுவும் பள்ளிக்கூடத்தை திணிக்கிறது தப்பு தானே கண்ண இங்க பாருங்க சார். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்க சித்தாந்தத்தை உடையதுதான் சார். நீங்க என்ன எதிரியா பாக்குறீங்க? எதிரியா நான் பாக்கலப்பா, எதிரியா பாக்கல. இங்க பாரு, நீ சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் என்ன முழுமையா பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசினா தப்பு இல்லைங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் எப்படி குரானை தெரிந்திருக்கிறார்களோ முஸ்லிம்கள், அதே மாதிரி பைபிளை தெரிந்திருக்கிறார்களோ கிறிஸ்துவர்கள், அது மாதிரி ஒரு இந்துவா இருக்கக்கூடியவன் அவன் இந்து மதத்தை பள்ளிக்கூடத்துல இந்துக்கள் மொத்தம் படிக்கிறாங்களா? அரசு பள்ளிக்கூடத்துல இந்துக்கள் மட்டும் படிக்கிறாங்களா? ஏன் அங்க கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க, முஸ்லீம்களும் தான் படிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பது தவறு இல்லையா? அப்படி கொண்டு போய் சேர்க்கிறவங்க நீ அதுதான் அமைச்சர் உள்ள வந்துட்டாரு, எதுவும் மறைக்க முடியல. இதுவே அந்த இடத்துல வந்து வேற குதிரை தள்ளி இருக்க மாட்டீங்க. அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நாங்க ஒன்னும் முக்காடு போட்டு முஸ்லீம் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. கடிதம் அனுப்பிச்சு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. கர்நாடகால சொன்னாங்க, கர்நாடகால பர்தா போடக்கூடாதுன்னு சொன்னான். நாங்க அதுக்கு எதிரிகள் அல்ல. அவங்க மதத்தை அவர்கள் பின்பற்றுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு திட்டத்தை அரசு யோசித்து கொண்டு இருக்கு. அந்தந்த ஜாதியினுடைய அடையாளங்களை கல்வி நிலையங்களில் வலியுறுத்த வேண்டாம், கயிறு கட்டி அது போன்ற நிகழ்வுகள் வேண்டாங்கிறதா எங்களுடைய எண்ணமே தவிர, அதுக்காக ஜாதியே இல்லையடி பாப்பா என்று பாரதி பாடின பாடல் இன்றைய காலகட்டத்துக்கு சரியாதான் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு சமாதானம் இப்ப ஒவ்வொரு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஜாதி எல்லாம் தூக்கிட்டா, ஜாதியை தூக்கிட்டா வசதியா என்ன? நாங்க என்ன ஊர்மைய போறோமா? வசதியா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அப்படி சரி தொடர்ந்து வரும். வீசராமன் சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு அரசு சித்தாந்தம் கூடிய ஒரு சொற்பாற்றல் வந்து நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசு பள்ளிக்கூடத்துல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்துத்துவாவை மெயின்டைன் பண்ணி தான் இருக்கு. முக்கியமா வந்து திமுக உடன்பிறப்புகள் தான் இதை வந்து பெரிய விஷயமா ஊதி தள்ளுறது. கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பாடல் வரி உண்டு. லாசரே நீர் தரணியை தந்தால் இயேசுவுக்கே சொந்தமாக்குவோம் சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த நாட்டை கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவ மதமாக்கிறோம், இந்த தேசத்தை இயேசு மேல் ஒப்படைக்கிறோம்னு சொல்றாங்க. இது இயேசு கிறிஸ்து ஏதோ ரியலிஸ்டிக் வியாபாரம் பண்ணுற மாதிரி. சரி, அது ஓகே. அப்போ அந்த மதத்தினுடைய நம்பிக்கை வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அதே இஸ்லாமியர்கள் பாட்டுகளுக்குன்னா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே ஹிந்து மதத்தில் சுப்பிரபாதத்தில் கோசலை குமாரா ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றதே, தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா, எழுந்தருள் ஸ்ரீ கருட கொடியேந்தும் கோவிந்தனே, சுழலும் உலகம் யாவும் சுமக்கும் தாயே, திருமால் மார்பில் சிங்கார செல்வினேன்னு இது சமஸ்கிருதத்தில் உள்ள இதில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இந்த பாடல் வரிகள். அப்புறம் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக சார்பில் அறநிலைத்துறையுடைய சார்பில் பழனியில் முருகன் மாநாடு நடத்துறாங்க. அந்த முருகன் மாநாட்டை பற்றி ஏற்கனவே துக்ளக் ஆசிரியர் என்ன சொன்னா தெரியுமா? 30 ஆண்டுகளுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற திமுகவினர் இந்துக்களினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக பழனிமலையிலே வாழ்க்காவடி கூட எடுக்க தயங்க மாட்டார்கள் என்று அன்று சொன்ன அந்த தீர்க்கதரிசி இன்று நடைமுறைக்கு ஆகியது அல்லவா? அப்படி என்றால் திராவிட கட்சி என்பது ஆன்மீகத்திற்கான சித்தாந்தம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த உரை வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவான மகாவிஷ்ணு என்பவர் வந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்பொருளாம் செயல்பட வேண்டும், எப்படி வாழ்க்கை வேண்டும், ஒரு மனதுக்கு இப்போ குருகுல கல்வி என்பது உண்டு. அந்த குருகுல கல்வி என்ன எப்படி இருந்ததுன்னா, அன்பு, எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக்கம், எப்படி வாழ்க்கையில் டெவலப் பண்ணணும், மொத்த கதையும் தான் குருகுல கல்வி என்பது. இன்னைக்கு குருகுல கல்வி என்பது மாறி இன்னைக்கு கல்வி கடை கூடம் என்பது கல்வி கடை ஆகிவிட்டது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் நன்னறி கல்வின்னு அண்ணனுக்கு தெரியும். நன்னறி கல்வி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த வாத்தியாராக இருந்தால் இயேசுநாதரை போதனே சொல்வீங்க. ஒரு இஸ்லாமியத்தை சேர்ந்த வாத்தியாராக இருந்தால் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுவாங்க. ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த வாத்தியாராக இருந்தால் கொட்டை வேந்தன், பாரதியாருடைய கதைகள், விவேகானந்தர் சொற்பொழிகள் சொல்லுவாங்க. ஸோ இது மத மூட நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு சார் ஒரு விஷயம் சார் நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நாடு முழுவதும், இந்தியாவில் மட்டும் எடுத்துவிடுங்க,
இந்தியாவில் எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறை நடக்கின்றது இல்லையா? நிச்சயமா. கொலை, கொள்ளை, வழிப்பறி நடக்கக்கூடிய காரணம் தெரியுமா? ஆன்மீகம் என்ற அந்த சிந்தனையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற போதனைகளையும் மறந்தான். ஆகவே எல்லாம் மறந்தான். இன்னைக்கு சோசியல் மீடியா பெருத்து போச்சு. ஒரு செல்போனை தொட்டா அதிலே ஒரு ஆபாச படங்கள் வந்து நிற்குது. அப்போ பிள்ளைகளுக்கு விளையும் பயிரும் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு ஆரம்ப ஸ்டேஜிலே பாலுறவு என்ற நிலைப்பாடு உருவாகின்றதால் அவன் எல்லாவற்றையும் மறந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான தான் யார் என்பதை மறந்து, உறவுகளை மறந்து, சமூகத்தை மறந்து தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலை காரணம் என்றால் ஆன்மீகத்தை நம்ம மறக்கின்றோம். சுவாமி விவேகானந்தர் உலகத்தில் அத்தனை மத குருமார்களும் ஆன்மீகத்தை ஏன் போதைகின்றால் இந்த நாடு ஆன்மீகம் அரசியலும் சேர்ந்தாதான் ஜனநாயகத்தை வழிபடுத்த முடியும். சார் இந்த மாதிரி இல்ல நான் குறுக்கிறது மன்னிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். அதற்கு காரணம் வந்து ஆன்மீகம் அவங்க அறியாததுனால தான் இது நடக்குது. உண்மையா உண்மைதான். ஆன்மீக மத போதகர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுக்கு சொல்றேன், எல்லா மதத்திலும் இந்த மாதிரி இருக்குது. லட்சத்துல ஒருத்தர் இருக்குதான் செய்வாங்க. அவங்களுக்கு ஆன்மீகம் லட்சத்துல ஒருத்தர் இருக்குதான் செய்வாங்க. இப்போ நெதர்லாந்துல பிறந்து அயர்லாந்துல வளர்ந்து 23 வயசில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையங்குடியில் வந்ததுதான் ஹால்ட்வெல். இந்த ஹால்ட்வெல் எதுக்கு வந்தாரு? அவர் வந்து சேவை பண்ணதுக்கு வந்தார். முழுக்க மதம் மாற்றத்துக்காக வந்தாரு. மதம் மாற்றத்துக்கு வரும்போது என்ன பண்ணா, சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி வைஷ்ணவ கோத்திரங்களையும் சைவ நெறிகளையும் மதம் மாற்ற முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வந்து குறிப்பிட்ட ஒரு இனத்தை வந்து மதம் மாற்ற முயற்சி பண்றாங்க. அங்க ஏன் என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்க குலதெய்வத்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இந்தியா வந்து இன்னைக்கு 80% பேர் இன்னைக்கு மதம் மாறதான் இருக்க காரணம் 1000 ஆண்டுகள், 600 ஆண்டு காலம், 800 ஆண்டு காலம் முகலாயர் சாம்ராஜ்யம், 200 ஆண்டு காலம் டச்சு, பிரெஞ்சு, பிள்ளைக்காரில் வந்தாங்க. 1000 ஆண்டுகள் அந்நியர்கள் ஆண்டாலும் இந்தியாவில் ஒரு பெரும்பான்மை ஹிந்துத்துவ என்ற நிலைப்படுத்த காரணம் இந்த குலதெய்வ வழிபாடு, மரபு வழிபாடு தான் மெயின் காரணம். அதே போல் இடையங்குடியில் வந்த ஹால்ட்வெல் மதம் மாற்ற முடியாது என்ற காரணத்தால்தான் அங்கே நெல்லை மாவட்டத்தில் நாடார் இனத்தை ஷானாரின் என்ற முத்திரை குத்தினது ஹால்ட்வெல். அந்த ஹால்ட்வெல் போட்ட விஷ விதையைத்தான், விஷ வித்தை தான் சர்சிட்டி தியாகராயர், KM நாயர் இவர்கள் எல்லாம் போன்றவர்கள் சாப்பிட்டதுதான் பெரியார் எடுத்து சாப்பிட்டார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிடம் என்ற சிந்தனை என்ற காணல் நீரான நிலைப்பாடு உருவாக்கி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, அதுக்கடுத்து அதிமுக ஆட்சி என்றால் பொய்யான பிம்பத்தை கிளப்பிய மக்களை கிளப்பினார்கள். ஆகவே ஆன்மீக சிந்தனை எந்த மதமும் கூட இருந்துருங்க, நீங்க அதை எப்படிதாங்க, நீங்க ஹிந்துவோ கிறிஸ்டியனோ மதத்தின் மீது நம்பிக்கை ஒரு மத குருமாவுடைய வாழ்க்கை வரலாறை பெற்று சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பக்குவத்தன்மை உருவானது. சுவாமி விவேகானந்தர் விதைக்கிறது வந்து அவங்களுக்கு பக்குவத்தை எதுங்க, மூட நம்பிக்கை விதைக்கிறது. மூட நம்பிக்கை வந்து ஒரு விஷயம் சார். நீங்க கோயிலுக்கு போறீங்க, நீங்க ஹிந்து மதத்தை கோயிலுக்கு போறீங்க, நட்சத்திரம் சொல்லுங்க, ராசி சொல்லுங்க. உடனே மின்ன ராசி, புரட்டா நட்சத்திரம், சக உங்க பேரை சொல்லி சக நம்பி சுக்கலாம்பரதம் சசிவர்ணம் சர்வ எந்திர மந்திர துஷ்ட பயங்கர ஆசாகான்னு பிரத்யேக தேவி யாக நடத்தீங்களா இல்லையா? அப்ப இது மட்டும் என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆகவே மனிதனுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை, ஒரு லட்சுமி ரேகை வாழ வேண்டும் இதையே வந்து கொண்டு போய் சேர்ப்பது சரியான விஷயமா சார்? பள்ளியில தான் சார் அதாவது ஒரு இளைஞனுடைய மானம், ஒரு சமூகத்தின் இருக்கலாமே தவிர்த்து எந்த ஒரு மதத்தை உங்களுக்கு இல்ல இல்ல சார். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இதை பற்றி குரல் கொடுக்கல. திமுக யாரும் சோசியல் மீடியா ஒரு விஷயம் சார். சோசியல் மீடியா என்பது திராவிட சிந்தனை உள்ள தமிழகம் தனிநாடாக ஆக்குங்கள் என்ற சில சிந்தனையாளர்கள், சில பிற்போக்கு சிந்தனை, சில தீய சக்திகள், தேசத்துக்கு எதிரான தீய சக்திகள், அதாவது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆள வேண்டும் என்று எப்படி ஹிண்டன்பர்க்கும் எப்படி பிபிசியும் பொய் பிரச்சாரம் செய்தார்களோ, எப்படி மலுப்பூர் மாற்றை எடுத்து வந்து ஐரோப்பிய முஸ்லிம் மூலம் பொய் பிரச்சாரம் செய்து அதன் மூலம் ஆட்டம் என்று ராகுல் காந்தி என்ற ராகுகேது சதி திட்டம் செய்தார்களோ, ஆனால் என்னதான் செய்தாலும் அவர்கள் இந்தியாவில் அந்த ஐஎன்டி எடுக்கக்கூடிய 100க்கு மேலே காங்கிரஸ் ஆண்டவர்ல மக்கள் இவ்வளவு பிரச்சாரம் செய்தும் இந்தியாவில் மக்கள் 100க்குள்ளே வைத்திருந்தால் நீங்கள் நாட்டுடைய மக்களுடைய இறையாண்மையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அது உங்களுடைய நம்பிக்கை அல்ல. மகாவிஷ்ணு, அதாவது அந்த மகாவிஷ்ணு பேசின உரை மூட நம்பிக்கை அல்ல. மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்றார். எந்த மதிப்பா ஒரு ஆசிரியர் பல காலமா பயிற்சி எடுத்து இவ்வளவு வருஷமா ஒரு மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடிய ஆசை இருக்கு. இவர் பாடம் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு கூர்மையா இருக்கா சார்? இதே கேள்வியை நான் கேட்கிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தார். ராஜீவ்காந்தி அமைச்சரையில் இருந்த பல அமைச்சர்கள் 70 வயசு 80 வயசு நிரம்பியர்கள். ஆகவே
என்னங்க சின்ன வயசுல ஒருத்தரை போட்டுக்கங்க நான் ஏத்துக்கூடன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டை அதுதான் இப்ப தமிழ்நாட்டிலே நடக்குது. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் ஒரு கட்சி எடுக்கிற பாலிசி இது, நீங்க அந்த கட்சி நீங்க பாலிசி இப்போ ஒண்ணு இல்லப்பா. அது நீங்க அந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கீங்க. அவர் ஆசிரியர் சார், யாரோ ஒரு மத போதகர் சொல்றதை கேட்கணும். என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? சுவாமி விவேகானந்தர் சிக்காகோல உரையினார். அந்த உரையின் பிறகுதான் இந்து மதத்தின் தத்துவங்களையும் இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கருத்துக்களையும் உலக நாடுகளை ஏற்றுக்கொண்டது. வெளிநாட்டை சேர்ந்த நிவேதிகா மகாவிஷ்ணு அவர் சார் ஒரு விஷயம் சார், மகாவிஷ்ணு இல்ல, நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்தவர் வந்து இப்ப மத போதகரா. ஒரு விஷயம் சார், இப்போ நீங்க வந்து கருப்பர் கூட்டம் ஒரு நிமிஷம் கருப்பர் கூட்டம் சார், இந்து மதத்தின் முருகனை பற்றி கேவலப்படுத்தி சித்து இவ்வளவு கேவலப்படுத்தி அர்த்தங்களும் கேவலப்படுத்தின கருப்பர் கூட்டமே இன்னைக்கு உலக மனுஷனாக சுற்றுறாங்க என்றால் மகாவிஷ்ணு அவர்கள் புக்கை நூலை படிக்கின்றார், தன் அனுபவங்களை படித்த அனுபவங்களை மக்களிடம் பரப்புகின்றார். இயேசுநாதர் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மத பரப்பிலும் தன் கருத்துக்களை பரப்பினார். இல்லை என்று நீங்க சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் பிறந்த ஊரிலே தன் சொந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அது எந்த மக்கள் அவரை வெறுத்தார்களோ அதே மக்கள் மேல்தனம் வரவேற்றுள்ள வரலாறா இல்லையா? இந்தியாவில் அது போல பல லட்சக்கணக்கான சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தவசிகளும் பிறந்த நாட்டில் இந்த இறையாண்மை ஒன்று இருக்கிறது என்றால் இந்து மதத்துடைய தத்துவங்களும் போதனைகள் தான். போதனை. சரிங்க, உங்க ஏதோ குறுக்கிட்டீங்க, என்ன விஷயம்? இல்ல கண்ணு, அதாவது அவர் பேசுனது ஒவ்வொரு அறிஞர்கள் பேசுறாங்க. அவர் ஒரு இந்துத்துவா ஒரு பத்தி பேசக்கூடிய ஒரு அறிஞர். அவர் பேசுறதுல எது நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கணும் சார். பள்ளி பசங்கள நீங்க நல்லதை போய் கொண்டு சேரணும். அவங்க கையில எல்லாத்தையும் விரிச்சு வச்சு எது நல்லதை நீங்க எடுத்து. சார், மீனை சாப்பிடுறீங்கல்ல, மீன் வாங்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள், அசைவ பிரியர்கள் நான் கேட்குறேன். மீன் வாங்குறோம், இறைச்சி வாங்குறோம், சமையல் பண்றோம், வறுக்கிறோம், சாப்பிட்றோம். மீனை வாங்கினா மீன் முள்ள சாப்பிடுறீங்களா, வெளியே தூக்கி போடுறீங்களா? அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க மீன் முள்ள வெளியே தூக்கும். குழந்தைங்க முள் நல்லவைகளை எடுத்து அல்லவைகளை களையுங்கள். அவ்வளவுதான். பசங்களுக்கு அது தெரியுமா முள்ளு உள்ள? சார் ஒரு விஷயம் சார், நீங்க இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியா வராதீங்க. கம்யூனிஸ்ட்வாதியோட மைண்ட் இந்த மாதிரி மைண்ட் செட்டப் வரும். இல்ல இல்ல சொல்லுங்க. சின்ன பசங்கன்னா என்ன வயசு இருக்கும்? எந்த வயசு? பள்ளி படிக்கிற பசங்க. பள்ளியில படிக்கிறவன் இன்னைக்கு 5 வயசு பையன் தான் பள்ளியில படிக்கிறான். 5 வயசு பையன் கிட்ட நீ பேசி ஜெயிச்சிட முடியுமா? சேலஞ்ச் பண்றேன். என்னுடைய பேரன் செய்யக்கூடிய எல்லாமே கரெக்டானதா இருக்குமா? கரெக்டா தான் இருக்குன்னு சொல்ல இயலாது. ஆனா அவன் பேசுற பேச்சுக்கள், அவன் செய்யற நடத்தைகள் நம்மளால நடக்க முடியாது, பேச முடியாது. அவன் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கான். கிட்டன்பர்க்கை பத்தி என் பேரன் பேசுறான். எனக்கு கிட்டன்பர்க்கை பத்தி தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவன் அதுக்குள்ள தெரிஞ்சு வச்சுட்டு உலக கோடீஸ்வரங்கிறான் அவன். சரியா? நான் அவனை மாதிரி ஆகணுங்கிறான். சரி சார், நீங்க இதெல்லாம் இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப சூடா இருக்கான். அவனுங்களுக்கு நல்லதை போதிக்கிறோம். வேணுங்கிறத எடுத்துக்கோ, வேணாங்கிறத தூக்கி தூர போடு. இப்போ நம்ம இந்த சேனலில் நம்ம இப்போ நாங்கள் பேசுகிறதுல எது நல்லதோ மக்கள் பாருங்க, சிந்திங்க. உங்களுக்கு பிடிச்சா அதை பகிருங்க, நீங்கள் பிடிக்கலையா கடந்து போங்க, அவ்வளவுதான். ஐயா, நீங்களும் ஒரு கல்லூரி நடத்துறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் போய் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். கண்ட கர்மத்தையும் பேசுறீங்க, நல்லதையும் பேசுறீங்க. அவன் எதை வந்து எடுத்துப்பான்? கண்ட கர்மம்னு சொல்லாத. என்னை பொறுத்த மட்டும் நல்லதாக பேசுறேன் தம்பி. இங்க பாருங்க, அவர் பேசுறது தப்பு சொல்ல, நாங்க அவர் பேசுனது கூட அவருக்கு அது நல்லதா இருக்கு, அதை பேசுறாரு. நான் அதை குறை சொல்லவே இல்லை ஐயா. திராவிட சித்தாந்தத்துக்கு வந்திருக்கீங்க. இது மாதிரி எந்த ஒரு மதத்தையும் சார்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய திமுக அன்பில் மகேஷ்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது இந்த விஷயத்துக்கு அப்புறம். நீங்க இன்னமும் ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். சப்போர்ட் பண்ணல, அமைச்சர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. இங்க பாருங்க, நாங்க சப்போர்ட் பண்ணல. நீங்க வந்து மகேஷ வந்து கார்னர் பண்றதுக்காக இந்த சப்ஜெக்ட்டை நீங்க எடுத்துருக்கீங்க. நான் ஏன் சார் அவரை கார்னர் ஹேஷ்டாக் எல்லாம் போடுறான்ல, அவனுங்கள சொல்றேன். நீங்க என்ன சரி, இதுக்கு காரணம் நான் சொல்றேன் சார், அண்ணா பேச முடியுங்க. ஆகையினால இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இன்றைக்கு வந்து ஆன்மீக மாநாடு நாங்க நடத்துறதுக்கு நீங்க தப்புன்னு சொல்லி பல பேர் பேசுறீங்க. அப்ப இந்த நாட்டுல இந்த மக்கள் வந்து 80 விழுக்காடு இருக்க மக்கள்ல எங்களுக்கு ஒரு 60-65 விழுக்காடு மக்கள் வாக்களிச்சு தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அப்ப அந்த மக்களையும் நாங்க திருப்திப்படுத்தணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும்தான். அப்ப இதுக்கு அவங்க பெருவாரியான மக்கள் வந்து முருகனை திமுக உண்மையில இந்த விஷயத்த நல்ல கட்சி தான். கொள்கையெல்லாம் மறந்து என்ன வேணா பண்ணுவீங்க சார்.
சார் மக்களுக்கு, அதெல்லாம் நான் குறை சொல்லுவேன். பட் வாங்க அடா எப்படி பாத்தீங்களா அழகா ஸ்லாக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா. அது மேட்சது போல ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா கதை மாதிரி அந்த பேச்சிலேயே ஒரு சந்தில சிந்து போயிருங்க பாத்தீங்களா. கருத்தை எப்படி அழகா சொல்றீங்க நக்கலா. தப்பா சொல்லுங்க சார், மக்களுக்காக பண்றாங்க, அதுதான் நான் சுத்தி காட்டுறேன், வேற எதுவும் தப்பா சொல்லல. இந்த மாதிரி பண்றீங்க சார், நான் அதை தப்புன்னே சொல்லல சார். பள்ளி மாணவர்களை வந்து எதை போய் கொண்டு சேர்க்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப பேசுறீங்க, நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் கல்வி பாட புத்தகங்கள்லயே சீதை ராமனை பத்திய கதைகள் இருக்கும். எதற்காக அந்த கதைகள் வைக்கப்பட்டதுல நாண்டிட்டியல்னு ஒரு புக் இருக்கும். இல்ல அந்த கதைகள் அந்த பாட ஒழுக்க நெருக்கி மதத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். மதத்தை சேர்க்கறத நான் எப்பயுமே விரும்ப மாட்டேன், இப்பயும் விரும்ப மாட்டேன், நாளைக்கு விரும்ப மாட்டேன். நான் சாகிற தொட்டிக்கு மதத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. மதங்கிறது காமாட்சி நாயுடுவை கட்டுப்படுத்த இயலாது. ஜாதி மதம் ஜாதிங்கிறது வந்து நான் என் சமுதாயம், நான் பிறந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், அது ஒரு லட்சுமண் ரேகா. அதுதான், அது ஒரு ஒழுக்க நெருக்கி தான், புரிஞ்சுக்கோ. ஒரு கல்வி வேலை வாய்ப்பு அது ரெண்டுக்கு மட்டும்தான் அது. மற்றதுக்கெல்லாம் போகாது. கம்பெடுத்து சண்டை போடுறதுக்கோ, ரயிலை மறிக்கிறதுக்கோ, பஸ்ஸை எரிக்கிறதுக்கோ, மரத்தை வெட்டி போடுறதுக்கோ காமாட்சி நாயுடு ஆள் இல்லை. அதுக்கெல்லாம் வெவ்வேறு ஆள் இருப்பாங்க, அது எனக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு விஷயம் நல்லா அந்த கட்சி படம் சொல்ல வேண்டியதானே. பண்ண ஒரு வார்த்தை சொன்னார்ல, மரத்தை யாரு வெட்டுறது கட்சி, நீங்க சொல்ல வேண்டியதானே சார். தெரியல சார், சொல்லுங்களேன். நம்ம தேவை என்ன இருக்கு, அவங்க பேரை எதுக்கு நம்ம யாரு என்னன்னு சொல்லணும், தேவையில்லை. ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மதம் என்பது மனிதனை மதம் பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு போதை வஸ்து. போதை வஸ்து தானே நீங்க விரிச்சிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எங்க வச்சோம்? முருகர் மாநாடுன்னு. அது மதம் மாநாடு இல்லை, மதத்துக்கான மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு. அங்க பேசின பேச்சுக்கள், அங்க நடந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாருங்க. அங்க பேசினவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, 5 வயசு குழந்தை பாடுச்சு, 6 வயசு குழந்தை பாடுச்சு, 8 வயசு குழந்தை ஆடுச்சு. சேகர் பாபு கதறி எழுதுறாரு, அதை பார்த்து அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பார்த்த இல்ல, அதுதான் விழிப்புணர்வு. மதங்கிறது வந்து இப்போ இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், இவங்க பௌத்த மதம், இதோட சண்டை போடுறது. நீங்க சின்ன வயசு கண்ணு, உங்களுக்கு தெரியாது கண்ணு, எனக்கு தெரியாது. படிச்சுக்கோங்க. மதுரையில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜைனர்கள் வந்து ஜெயின்ஸ் தான் ரொம்ப இதா இருந்தது. அவங்க வந்து மதம் மாறினவங்களை எல்லாம் பிடிச்சி என்ன பண்ண, அரசனை கழுவத்துவான். கழுவுன்னா என்ன தெரியுமா, ஒரு பெரிய கட்டை இருக்கும், அதுல ஒரு இது மாதிரி உட்கார வச்சு இறக்கி விட்டுருவான். அதை வந்து பட்டெக்ஸுக்கு நேரா வச்சு இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அதை உடனே அப்புறப்படுத்தவும் மாட்டான். காக்கா இதெல்லாம் கொத்தி 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 உயிர் போக, அது பாவம், உயிர் போகாமலே உயிர் இருக்கும். அப்ப கொத்தி கொத்தி அவங்களை இம்சப்படுத்தும். அப்படியெல்லாம் வந்து இருந்த காலங்கள் உண்டு. அது மத வெறியால் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நாங்க பரப்புரை மட்டுமே பண்றோம், நல்லதை மட்டும். பண்ணுதுதான் சார் கேள்வி. திமுக தீண்டத்தகாத கட்சி ஐயா. திமுக மதத்தை தீண்டாத கட்சி தானே. நாங்க எங்க பாரு, நாங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். அதான் நான் சொல்றேன், மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தானே நீங்க. மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க. அதே சமயம் என்ன விஷயத்துல சப்போர்ட் பண்றீங்க? மதத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருந்தாலும் மதத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் வாழும் போது அவர்களுக்கு பாஜக பண்ணும் போது எதிர்த்து திமுக அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். திரைப்படம் எப்படி தயாரிச்சு திரைப்படத்தை பார்க்க போறாங்களோ அது மாதிரி நாங்கள் ஒரு மாநாட்டை நடத்தி மக்களை செலிப்ரேட் பண்றோம். அவ்வளவுதான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு செலிப்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். இதை வந்து நாங்க உங்க கருத்து என்ன சார், குறுக்கிட்டீங்க நடுவுலயே? இல்ல, அதாவது இந்த முருகன் மாநாடு போய் சொல்றீங்க. முருகன் மாநாடு என்பது பலாயிரம் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் முருகனுக்குன்னு ஒரு இது இருக்குது. இன்னும் சொன்ன போனால் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் பல ஆன்மீக மேன்பல் தன் குழந்தைகளுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கோ அல்லது முடிவு வந்து பெண்கள் வரைக்கும் அங்கே தான் வந்து எல்லா நாட்டிலையும் முருகர் கோயில் இருக்குது. ஸோ முருகனை பொறுத்தவரையிலும் அந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாநாட்டுக்கு இந்து மக்கள் கட்சியோட அர்ஜுன் சம்பத் கூட அங்கே போயிருந்தார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வரவேற்று காப்பிலாம் கொடுத்து நிறைய அந்த மாநாட்டோட தன்மை போய்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முருகன் அந்த அதாவது இறைவனுடைய நாமங்களோ அல்லது சித்தாங்களோ அவருடைய நாடி இருக்கக்கூடிய சீடர்களோ எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து முருகன் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பனே என்னை கந்தப்பனே கந்த காருண்யனே, இதை பாடும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உடம்புலாம் சிலுக்குதா இல்லையா? உடம்பு சிலுக்குதா இல்லையா? வைப்ரஸ் இருக்கா இல்லையா? வந்து தம்ம தையனுக்கு தின்னா தினதிக்கும் நஜங்களே
நித நிதன சுத்தி சித்தாம் சித்தாம் தோம் தை தை கணபதி நாம் அந்த பாட்டு சமஸ்கிருத பாட்டு பாடும்போது நமக்குள்ள வைப்ரேஷன் வந்து பன்னிரு விழிகளிலே சிறுகாலிக்கு வந்து ரொம்ப உங்களை அறியாமலே நீங்க பாடுறீங்களா இல்லையா? ஆகவே பாடல்கள் எந்த மதமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கருத்துக்கள் என்பதுதான் முக்கியம். எல்லா மதங்களும் யாரும் கத்தியத்துக்கு கடப்பாறதுக்கு எந்த மதமும் சொல்லல. அன்பு, அறிவு, போதனை, வாழ்க்கையினுடைய இலக்கியங்களை குறிப்பிட்டுதான் வாழ்வாதார ஒரு நிலைப்பாடு. ஆகவே பள்ளிக்கூடங்களில் இது போன்ற விஷயங்களை மதச்சாயம் தவறு ஒரு கருத்துக்களை சொல்லியுள்ளார். அதை அன்பில் மகேஷ் என்பவர் இந்து மத எதிரியா அல்ல, நேரு அவர்களுக்கு இந்து மத எதிரியா அல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் அது வந்து இப்போ மகேஷ் பொய்யாமொழி அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு, அந்த கல்வித்துறை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இப்படி ஆன்மீக சொற்களை படுத்து இந்து மத ஆதரவான நிலைப்பாடு இது முக்கியமா கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு மொத்தம் உங்க தெளிவான பதில் சொல்லுங்க. இதே ஒரு அரசு பள்ளியில ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி போயிட்டு அவங்களோட சொற்பொழிவு ஆற்றி இருந்தா ஆர்எஸ்எஸ் காரங்க சும்மா இருந்திருப்பாங்க. சென்னை மாநகராட்சியில் இங்க கூட பாருங்க சார், சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் பிரேயர் பண்றாங்க சார். எனக்கு பிரேயர் பண்றது வேற, ஆன்மீக சொற்பொழிவு என்னங்க வந்து என்ன சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு என்ன சமயம் என்ன? சரி, இது மாதிரி எங்க மதத்துல இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் சார். சென்னை ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டுல கல்வித்துறையில நீங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மதம் மாற்றத்துக்குரிய நிலைப்பாடு தான் அங்க இருக்குது. அதை ஆதரிக்கிறீங்களா? அது ஏற்கக்கூடிய இதுவரைக்கும் ஹிந்து இயக்கங்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? மயிலை கபாரசுடி கோயில தொழுகை நடத்துறேன்னு பாரத் விண்மணி தலைவர் ஆடி பிரபு போர் கொடுத்துக்காரு, நடவடிக்கை எடுத்தீங்களா? தவறுதான் சார். ஆனா தவறுதான் அப்படி கிடையாது. நான் சொல்ற சொற்பொழிவு என்பது வெறும் மத போதனை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் ஹிந்து அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன கதையை சொல்லி அப்படியே மதம் மாத்திட்டு ஓடிடுறது, அதுதான் வேற, அது வியாபாரம். மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமர் இருக்கின்ற போது மேற்கு வங்கத்தை சேர்ந்த அன்னை தெரசா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்க, ஆனா சர்வீஸ் என்ற பொருள் மதம் மாற்றக்கூடாது, மதம் மாற்றம் என்றால் அது வர்த்தகம். அப்ப கடவுள் வியாபாரியா என்ற நிலைப்பாடு நான் கொள்ளவில்லை. பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் இந்த கேள்வியை கேட்டார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பல அரசு அலுவலகங்களில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அதிகாரம் சரி, ஒரு ஏற்கனவே அண்ணன் ஒரு அதிகாரியா இருக்காரு, அவருக்கு ஒரு ஹிந்து மத படங்கள் இருக்கும், மற்ற படங்கள் கிறிஸ்டின். ஆனா அதே நீங்க ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயோ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த அதிகாரியா இருந்தால் அந்த படத்தை எல்லாம் தூக்கி சாக்குல கட்டி தூரத்துக்கு போயிருக்காங்க சார். இதுக்கு 1000 உதாரணம் நான் சொல்லுவேன். சென்னை மாநகராட்சியில இது மாதிரி 6 மண்டலங்களில் உள்ள வந்திருக்க அதிகாரிகள் இந்த வேலையை பண்ணாங்க சார். இப்ப சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சிக்குள்ள ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு மண்டலத்தினுடைய ஒரு உதவி ஆணையர் ஒருவர், அவர் நான் வந்து மாற்று மத இந்த சாத்தால தூக்கி சாக்குல தூக்கி கட்டி தூக்கி போடுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது சார். வந்து எதுக்கு சொல்றேன்னா இது சொற்பொழிவு என்பது வேறு, மத இது என்பது வேறு. அதாவது சொற்பொழிவு என்ற பேர்ல மதம் மாற்றவில்லை, ஒரு கருத்துக்களை பிள்ளைகளிடம் கொடுக்குறாங்க. அந்த என்ன ஒரு தவறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து இந்த பிரச்சனை பெருசாக கேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன தொடர்ந்து நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயா, இறுதியா இந்த காணொலியில வந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? அதாவது சொற்பொழிவுங்கிறது வந்து நல்ல ஒழுக்க நெறி கொண்ட சொற்பொழிவுகளை நான் ஆதரிக்கிறேங்க. ஒழுக்க நெறி கொண்ட சொற்பொழிவுகளை குழந்தைகள் பருவத்திலேயே அவங்களுக்கு ஒழுக்கத்தையே நெறிய போட்டுனா நல்லது, அதை நான் ஆதரிக்கிறேன். மத பிரச்சாரங்களையும் மதத்தை வளர்ப்பதையும் நான் தடுக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள்லாம் ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்பத்திரியில் பெட்டில் படுத்துருக்கவனுக்கு போய் அவன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், இயேசு ஒன்று உடனே காப்பாற்றுவார், மாதா உன்னை காப்பாற்றுவான்னு பேசுவாங்க. நீங்கள் இப்போ அரசாங்க மருத்துவமனை 100% மதம் மாற்றாங்க சார். வந்து அதே மாதிரி சிறைச்சாலையிலையும் இது நடக்குது. எங்க சிறைச்சாலையிலையும் நடக்குது, ஆஸ்பத்திரியில நடக்குது, கல்விக்கூடம் கிறிஸ்துவ கல்விக்கூடங்கள்லாம் நடக்குது. கிறிஸ்துவ கல்விக்கூடம் பொட்டு வைக்க முடியல, நூலு கட்ட முடியல, அவ்வளவு நீங்க பார்த்துருப்பீங்க டெய்லி எவ்வளவு பேப்பர். இதை விடவா மோசம் சொல்லுங்க. முஸ்லீம் கல்விக்கூடத்துல அவங்க வந்து முஸ்லீம் மதத்தை பரப்புறாங்க, கிறிஸ்துவ கல்விக்கூடங்களில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறாங்க. ஆனால் இந்து பள்ளிகள்னு இருக்கக்கூடிய இந்த டிஏவி ஸ்கூல் போன்ற சில பள்ளிகளில் தான் ஒழுக்க நெறியோடு வாழணுங்கிறதுக்காக அவங்க வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கிட்டாலும் ஆனால் இந்துக்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. புரியுதா? சரிங்க சார், அவ்வளவுதான். ஆகையினால ஒழுக்கம் என்பது ஓம்பப்படும். சரிங்க சார், அதே தான் அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அரசாங்கத்திற்கு என்ன பதிலடி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது குறித்து பல்வேறு தகவல் கூறினீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.